வணக்கம் நண்பர்களே. கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்களை போலவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த மக்களுக்கு உதவி செய்வதில் தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொண்டு விட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு மக்களுக்கான ஒரு உதவிகள் செய்வதிலே ஒரு கொடைவள்ளல் போலவே ஒரு கருப்பு எம்ஜிஆராகவே திரு விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு அப்படி தான் நம்ம பார்க்க போகுது. இந்த கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பட்டம் எப்பொழுது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2005 மதுரையில் முதலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சியிலே பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது மாலை முரசு பேப்பரில் பார்க்குறோம். நம்ம கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடித்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எம்ஜிஆர் கூட பார்த்திங்க அப்படின்னா நடிக்கும் பொழுதே அவர் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவரை விட எம்ஜிஆரை விட ஒரு படி மேலே போய் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் நடிக்கும் பொழுதே பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கான ஒரு உதவிகள் அவ்வளோ உதவிகள் செய்தார். அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதில் இருந்து தேசத்திற்கு உதவி செய்வதில் வரை